படிக்கிறதுக்கு 9 பாடம் இருக்கு. என்ன அதுல 9 பாடத்தையும் அப்படியே புத்தகத்தை அடுக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா விஞ்ஞானத்துல 2 புத்தகம், வரலாறுல 3 புத்தகம், மேத்ஸ்ல 10ஆம் ஆண்டுல 2 புத்தகம், 11ஆம் ஆண்டுல 3 புத்தகம், இப்படியே மேல மேல அடிக்கிறீங்கன்னு சொன்னா உங்களையே மறைச்சு விட்டுரும். அவ்வளவுக்கு புத்தகம் இருக்கு, அவ்வளவுக்கு படிக்க இருக்கு. சரி, அவ்வளோத்தையும் தூக்கி படிக்க இயலாது. ஏன்னா அதுக்கு நேரமும் போதாது. 10ஆம் ஆண்டை மீட்டி பார்க்கணும், அது நேரம் 11ஆம் ஆண்டை படிக்கணும், செகண்ட் டேர்ம் போயிட்டு இருக்கு, தேர்ட் டேர்ம் இருக்கு, நிறைய இருக்கு. அப்ப அதை நினைச்சு ஒரு அட்டென்ஷன் பண்ணாங்க. மேத்ஸை என்னுடைய பொறுப்புல விடுங்கோ, மேத்ஸுக்கு எடுக்கிறதுக்கு நான் பொறுப்பு. எது தேவையோ அதை படிப்பிக்கிறதுக்கு எனக்கு தெரியும். ஏன்னு சொன்னா நான் 7 வருஷமா 2019 இருந்து இன்னைக்கு வரைக்கும் 6ஆம் ஆண்டுலேருந்து 11ஆம் ஆண்டு வரைக்கும் படிப்பிக்கிற கணித ஆசிரியராக கடமையாற்றேன். அதே மாதிரி 2024 2025 தொடர்ச்சியா 2 வருஷமா மார்க்கிங்கும் போயிட்டு இருக்கேன். அதால எந்த பிள்ளைகள் எந்த பொசிஷனை கஷ்டமா இருக்கும், எந்த இடத்துல கடினப்படுவாங்க, எந்த இடத்துல நல்லா ஈஸியா செய்வாங்க, இந்த கேள்வியை எல்லாமே 7 வருஷமா பார்த்து 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 ஃபுல்லா பாஸ் பேப்பர் எல்லாம் லோட் ஆயிட்டு. அப்ப எது தேவையோ அதை தான் நான் இங்க சொல்ல போறேன். தேவையில்லாதது தேவையில்லை, அவ்வளவுதான். அப்ப முதலாவது நாங்க பார்க்க போறது பேப்பர் மாடல். சரியா? பேப்பர் மாடல் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் தெரியாத பிள்ளைகளும் இருக்குந்தாங்க. எல்லாருக்கும் தான் படிப்பிக்க வந்திருக்கேன். அப்ப இதான் உங்களோட பேப்பர் மாடல். பகுதி 1 2 மணித்தியாலம். சரியா? பகுதி 1 2 மணித்தியாலம். தார பேப்பர்லயே தான் விட எழுதுவாங்க. எக்ஸ்ட்ரா தாள் எல்லாம் கட்ட இயலாது. நான் வெட்டி போட்டேன், கிறுக்கி போட்டேன் எல்லாம் எக்ஸ்ட்ரா தாள் எல்லாம் கட்ட இயலாது. தாரதுக்குள்ளேயே தான் நாங்க எழுத போறோம். அதுல என்னென்ன வரப்போகுது? 25 கேள்வி இருக்கும். சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் விட்டு 25 கேள்வி இருக்கும். அந்த 25 கேள்விக்கும் ஒவ்வொன்றுக்கும் 2 மார்க்ஸ் படி 50 மார்க்ஸ் வரும். சரியா? இந்த 25 கேள்விக்கும் 50 மார்க்ஸ் வரும். அதுக்கு பிறகு இந்த 5 கேள்வியும் வரும். சரி, இப்படி ஏதாவது ஒரு பாடத்துக்கு இந்த 5 கேள்வி தான் வரும்னு வேற பாடங்களுக்கு சொல்ல முடியுமா? இப்போ வரலாறு எடுத்துக்கொள்ளுங்க. வரலாறுல இந்த கேள்விதான் வரும். போர்த்துகீசர் வரலாறு, ஒல்லாந்தர் வரலாறு, இதான் வரப்போகுது அதான் வரப்போகுதுன்னு சொல்லிடுமா? சொல்லவே முடியாது. ஆனா கணிதத்துல ஓடரை கூட சொல்லு. இந்த 25 கேள்வியில 25வது கேள்வி என்ன வரும்னு கூட சொல்லு. என்ன வரும்? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. 25 கேள்வியில 25வது கேள்வியா என்ன வரும் தெரியுமே? என்ன அடிப்படை அமைப்புகள் 4 படிச்சு நாங்கள் 9ஆம் ஆண்டுல வட்டம், செங்குத்து இருசம உராக்கி, சமாந்தரம், அங்கால கோண இருசம உராக்கி 4 அடிப்படை அமைப்பு. அதுல ஏதாவது 2 கீழே சொல்லுவாங்க. அந்த 2 இடைவெற்ற புள்ளியை பி என்று குறிக்க சொல்லி அப்படி வர்றதான் 25வது கேள்வி. இதே மாதிரி சயின்ஸுக்கு 25வது எம்சிக்யூ கேள்வி யாரை சொல்லி காட்டுங்க பார்ப்போம். முடிஞ்சா? முடியாது. 25வது எம்சிக்யூ போன வருஷம் கொண்டு வரும், அதுக்கு போன வருஷம் வேற ஒன்று வரும். ஆனா மேக்ஸில் அப்படி இல்லை. உங்களுக்கு 25வது கேள்வி அடிப்படை அமைப்புகள் தான். அடிப்படை அமைப்புகள் எல்லாம் சிம்பிள். அந்த 25வது கேள்வியே சும்மா செய்யலாம். அதில் நான் சொல்லி தருவேன், டோன்ட் வரி. அதே மாதிரி இதுல இந்த ஓர்டர் மாறலாம். பிறகு சண்டைக்கு வரல. பின்னங்கள் 2ஆவதா வந்துட்டு சுற்றளவு வரப்படும், முதலா வந்துட்டு நீங்க அப்படி சொல்லல தானே. ஓர்டர் மாறும், ஆனா இதுதான் வரும். பின்னங்கள் வரப்போகுது 10 மார்க்ஸுக்கு. அடுத்தது சுற்றளவு பரப்பளவு. அதுல இருந்தா நான் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். சரியா? சுற்றளவு பரப்பளவு அது வரப்போகுது. அதுல என்ன சுற்றளவு பரப்பளவுல சதுரம், செவ்வகம், முக்கோணம், இணைகரம், சரிவகம், வட்டம், ஆரைச்சிறை, இவ்வளவுதான். அதுல பரப்பளவு தெரிஞ்சிருந்தா போதும். அங்கால சுற்றளவுன்னு சொன்னா என்ன? சுற்றளவு சாம்பாடு இல்லை தானே, சுத்தி சுத்தி கூட்டுறது சுற்றளவுண்டா. அப்ப சுற்றளவு பரப்பளவு 10 மார்க்ஸ். சதவீதம் சதவீதம் பாருங்க இங்கேயும் இருக்கு. சதவீதம் தான் கணக்க மார்க்ஸுக்கு வர கணித பாடம். என்ன சதவீதம் 10ஆம் ஆண்டுல படிச்சு இல்ல, 10ஆம் ஆண்டுல படிச்சுனாங்கல்ல, விரை வரி, தீர்வை, வருமான வரி, வரி, எளிய வட்டி, அதுகள் எல்லாம் இந்த புஷ்பாட்டுக்குள்ளேயே வரப்போம். தரவுகளை வகை குறித்தல் வட்ட வரைவை மட்டும்தான் நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க. இப்பதான் செகண்ட் டைமுக்கு வந்திருக்கீங்க. அப்ப இனித்தான் நாங்கள் வலையுறு வரையம், மீடுறன் பல்கோணி, திரள் மீடுறன் வலை, அந்த 4 விஷயமும் இந்த தரவுகளை வகை குறித்தல் வரப்போகுது. அத மாதிரி நிகழ்தகவுல நெய்யறி மரவரி படிச்சுட்டீங்க. அந்த அறிவை வச்சுக்கொண்டே இப்ப இந்த கேள்வி செய்யலாம். 11ஆம் ஆண்டுல ஒரு சின்ன விஷயம்தான். இந்த நெய்யறியில இந்த மூளை வட்டத்தை ரிமூவ் பண்றதா இல்லையா, மரவரி படத்துல பின்னத்திர பின்னம் மாறுமா மாறாதா சொல்லி ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் 11ஆம் ஆண்டுல மிச்சம் இருக்கு. இப்பவே இந்த கேள்வி செய்யலாம்.
அப்படி ஒவ்வொன்றுக்கும் 10 படி, இதுல 50, இதுல 50, மொத்தம் எவ்வளவு? 100 வரப்போகுது. 100 மார்க்ஸ். அது ரெண்டா பிரிச்சு 50 வரப்போகுது. இந்தியால இவ்வளவுத்துக்கு 100 மார்க்ஸ். பகுதி 2 எவ்வளவு நேரம் பகுதி 2க்கு தராங்க? 3 மணித்தியாலமும் மேலதிக வாசிப்பு நேரம் 10 நிமிடம். அழகாதான். சில பிள்ளைகள் மார்க்கிங்ல நாங்க பாக்குறோம், சில பிள்ளைகள் 12களையும் செஞ்சிருப்பாங்க. சரியா? அப்ப அவ்வளவுக்கும் வடிவா நேரம் காணுமென்றபடியா தானே அவங்க செய்யறாங்க. என்ன 3 மணித்தியாலம் 10 நிமிஷம் தாராளமா காணும். இதுல அவருக்கு 10 கேள்வி சேருது. அப்ப எப்படி வரும் கேள்வி? பகுதி 2, அதுல 2 பார்ட் இருக்கு. ஒன்று ஏ பார்ட், இன்னொன்று பி பார்ட். ஏ பார்ட்ல மொத்தம் 6 கேள்வி இருக்கும். அந்த 6ல நீங்க 5 செய்தா போதும், ஒன்று சாய்ஸ்ல விடலாம். அது மாதிரி பி பார்ட்லயும் 6 கேள்வி இருக்கும். அதுல நீங்க ஒன்றை சாய்ஸ்ல விடலாம். சரியா? அது மாதிரி அப்ப அதுல என்ன வரப்போகுது? ஒவ்வொன்றுக்கும் 10 10 மார்க்ஸ். 10 கேள்வி செய்யணும், ஒவ்வொன்றுக்கும் 10 மார்க்ஸ். அப்ப 100, இந்த 100 இந்த 100 கூட்டினா 200, பிறகு 2ஆல பிரிப்பாங்க. ஃபைனல் மார்க்ஸ் வரும். 150 மார்க்ஸ் எடுத்தா 75. அவ்வளவுதான். சரியா? ஓகே. அப்ப இங்க பாருங்க, இதுல இந்த சதவீதம் எல்லாம் எளிய வட்டி, கூட்டு வட்டி, பங்குச்சந்தை, மற்றது குறைந்து செல்லும் மீதி முறை, இந்த 4ஐயும் மிக்ஸ் பண்ணி வரப்போகுது. 2 பாக்ஸ் அடிப்பாங்க. எளிய வட்டியும் கூட்டு வட்டியும் கம்பேர் பண்ணி எதுல காசு போடுறது ஈஸி, எதுல காசு போற லாபம், அப்படி ஒரு கேள்வியாக வரும். அதில் குறைந்து செல்லும் மீதி முறையெல்லாம் வந்துச்சுன்னா தனி கேள்வியாகவே வர்றது. ஏன்னா அதெல்லாம் பார்ப்போம் நாங்கள் எப்படி எல்லாம் வந்திருக்குது. ஒவ்வொன்றா தனித்தனி பார்ப்போம். வரைவுகள் அது மாதிரி பரப்பளவும் இருபடி சமன்பாடு. பரப்பளவு வச்சுக்கொண்டு ஒரு சமன்பாடை உருவாக்க சொல்லி வரும். ஒரு இருபடி சமன்பாடு உருவாக்க சொல்லி வரும். அந்த இருபடி சமன்பாடை தீர்க்கிறது வர்க்க பூர்த்தியாக்கல் முறை அல்லது சூத்திரத்தை பயன்படுத்தி இருபடி சமன்பாடு தீர்த்த. என்ன பரப்பளவுக்கு சமன்பாடை உருவாக்குறதுக்கு 4 மாசம், இருபடி சமன்பாடை இந்த 2 முறையில உங்களுக்கு விரும்பின ஒரு முறையில தீர்க்கிறதுக்கு இருபடி சமன்பாடு 6 மார்க்ஸ் அப்படி தருவோம். கனவளவு மடக்கை ரெண்டுமே படிச்சிருக்கீங்க. ரெண்டுமே ஃபர்ஸ்ட் பாடம் தானே. என்ன கனவளவு 11ஆம் ஆண்டுல 5ஆம் பாடம் படிச்சு முடிச்சிருப்பீங்க இல்லை நேரம். அது மாதிரி மடக்கை, சுட்டிகள் மடக்கையிலும் அது 2ஆம் பாடம் 3ஆம் பாடம் அதுவும் முடிச்சு. அப்ப இப்போ இதை செய்யலாம். கனவளவு 2 உருவங்கள். கனவளவு சமன்பாடு பாடமாக கூட தேவையில்லை. ஏன் செகண்ட் பார்டோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல கனவளவு தந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு கோலம், உங்களுக்கு வந்த கேள்வி கோலமும் ஒரு அரியம், கோலத்தை உருக்கி ஒரு 4 அரியம் செய்யறாங்கண்டா கோலத்திர கனவளவு சமன்பாடும் முன்னுக்கு இருக்கும் பேப்பர்ல, அரியத்திர கனவளவு சமன்பாடும் முன்னுக்கு இருக்கும். குழம்பவே தேவையில்லை. அப்ப அதை வச்சுக்கொண்டு அந்த ஒரு ஆரையை காண சொல்லியோ இல்லை ஒரு உயரத்தை காண சொல்லியோ வரும். மடக்கை அட்டவணையை பாவிச்சு செய்யறது சிம்பிளா செய்யலாம். சரியா? மடக்கை அட்டவணை 3 பெருமானத்தின மடக்கை அட்டவணை எழுதினாலே 3 மார்க்ஸ் வரும் சிம்பிளா. அது மாதிரி ஒருங்கமை சமன்பாடுகள் அது 10ஆம் ஆண்டுல மட்டும்தான் படிக்கிறோம். 10ஆம் ஆண்டுல படிச்சுட்டோம், இப்பவே செய்யலாம் ஒருங்கமை சமன்பாடுகள். அதுவும் இடை என்றதும் 10ஆம் ஆண்டுல மட்டும் படிச்சது, அதுவும் இப்பவே செய்யலாம். இடை காண்றதுக்கு 2 முறை இருக்கு. எஃப்எக்ஸ் ஒன்று இருக்கு, அடுத்த கொண்ட இடைமுறையில் இருக்கு. சொன்னா அந்த முறையில செய்யணும், சொல்லாட்டி நாங்க 2 முறையில உங்களுக்கு விரும்பின முறையில செய்யலாம். சரியா? அதே மாதிரி பகுதி 2 பி, அதுல 6 கேள்வி இருக்கு, அதுல 5 கேள்வி செய்யணும். சரியா? அதுல திரிகோண கணிதம் என்று சொல்லி ஒரு கேள்வி கொண்டு வரும். என்ன கேள்வி? 9ஆம் ஆண்டுல திசைகோள் படிச்சீங்க ஞாபகம் இருக்கா? வடக்கிலிருந்து வலஞ்சுழியாக அளக்கப்படுற கோணத்தை திசைகோள்னு சொல்லி, வடக்கிலிருந்து வலஞ்சுழியாக, அது 9ஆம் ஆண்டுல படிச்சது. இது 10 11 புத்தகத்துல இல்லை, ஆனா உங்களுக்கு கேள்வியில வரும், நான் சொல்லி தருவேன். அதே மாதிரி அளவுடை படம் நாங்க சின்ன வகுப்புல இருந்தே படிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா 8ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டுல இருந்தே படிச்சுட்டு இருக்கோம். அதோட ஏற்ற கோணம் இறக்க கோணம் 10ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க. ஏன்னா ஏற்ற கோணம் இறக்க கோணத்தை வச்சு கேள்வி வரும். அதே மாதிரி அட்டவணை, என்ன சைன் கோஸ் டேன் அட்டவணை, அதெல்லாம் தேர்ட் டைம்ல இருக்கு, குழம்பாதீங்க. இப்போதைக்கு அது தேவையில்லை, நாங்க அது ஓர்டரா வருது. அது மாதிரி 8வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க, இது 8வது கேள்வியா, 8வது கேள்வி 7ஆம் கேள்வியில போட்டு 7ஆம் கேள்வி 8வது கேள்வியை போடலாம். அந்த ஓர்டர் மாறும், ஆனா கூட்டல் விருத்தி கட்டாயங்கள். என்ன கூட்டல் விருத்தி ஞாபகம் இருக்கா? டிஎன்எஸ்என் சமன்பாடுகள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. டிஎன் சமன்
ஏசாக என்சாயா ஒன்று டி. அந்த சமன்பாடு எழுதுறதுக்கே ஒரு மார்க்ஸ் தெரியுமா? 2014 ஸ்கீம்லையும் கொடுத்தாங்க. சாரி, 2024 ஸ்கீம். 2025லையும் நீங்க டிஎன் சமன்பாடை எழுதினா ஒரு மார்க்ஸ். அது மாதிரி எஸ்என் சமன்பாடை எழுதினா ஒரு மார்க்ஸ். கீழே ஒன்று தீர்க்க தேவை. எஸ்என் சமன்பாடு சரியான கேள்வி நம்பர் போட்டு எழுதணும், சும்மா எழுதக்கூடாது. பாடம் ஆகிட்டு போயிட்டு 8ஆம் நம்பரை போட்டுட்டு டிஎன் சமன்பாடு எஸ்என் சமன்பாடு கூட்டல் வித்தி பெருக்கல் வித்தி எல்லாத்தையும் எழுதிட்டு வரல. சரியான கேள்வி நம்பரையும் போட்டு எஸ்என் சமன்பாடை போட்டிருந்தால் அந்த எஸ்என் சமன்பாடுக்கு மட்டும் ஒரு மார்க்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. சரியா? அமைப்புகள்ல என்ன அமைப்புண்டா என்ன? முக்கோணங்கிறது ஒன்று சுற்று வட்டங்கிறலாம், முக்கோணத்தை சுத்தி, அல்ல முக்கோணத்துக்கு உள்வட்டங்கிறலாம், முக்கோணத்துக்கு உள்ள, அல்ல முக்கோணத்துக்கு வெளி வட்டங்கிறலாம், முக்கோணத்துக்கு வெளியில. அந்த மூன்றுல ஏதாவது ஒன்று வரப்போகுது அமைப்புகள்ல. நிறுவல் கேள்வியில ஒரு படம் ஒன்று தருவாங்க. அந்த படத்தை பிரதி செய்து உமது விடைத்தாளில் பிரதி செய்து, தரப்பட்ட படத்தை உமது விடைத்தாளில் பிரதி செய்து தந்த தரவுகளை அது குறிக்குக. இப்படி ஒரு கேள்வி வரும். சரியா? அந்த படத்தை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணினாலே 2 மாசம் 3 மாசம் 1 மாசம் அது வருஷத்துக்கு வருஷம் மாறும். சில நேரம் 3 மாசம் கொடுத்த வேலை இருந்திருக்கு, 1 மாசம் கொடுத்த வேலை இருக்கு. படத்தை அப்படியே பார்த்து கீறி போட்டு இப்ப ஏபியும் சிடியும் சமன், ஒரு கோடு. என்ன? அப்ப நிறுவல்ல 2 நிறுவல் இருக்கு. சரியா? நீங்க ஜோய்ஸ்ல எல்லாம் முடியல. அது ஏன் 2ல ஏதாவது ஒன்று தானே ஜோய்ஸ்ல விடலாம். அப்ப ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகும். நிறுவல் கஷ்டம் எல்லாம் சொல்லுவாங்க. உள்ளதுக்குள்ளேயே தான் ஈஸி. படிப்போம், நம்ம நிறுவலும் படிப்போம். சரியா? அப்ப முக்கோணிகளோட ஒருங்கிசைவுன்னு சொல்லி ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க 10ஆம் ஆண்டுல. 5ஆம் பாடம் முக்கோணிகளோட ஒருங்கிசைவு 4 நிபந்தனைகள் படிச்சிருப்பீங்க. முதலாவது ஸ்டார்டிங்கே ஒருங்கிசைவு வழிதான். சரியான லேசு. என்ன? அதுக்கு 3 மாசம் வந்துடும். ஒருங்கிசைவுலேயே 3 மாசம் வந்துடும். படத்தை பிரதி செஞ்சதுக்கு 2 மாசம் வந்துடும். 5 மாசம் நிறுவல் கேள்வியில சும்மாவே வந்துட்டு பிரேன் அதை கஷ்டம்னு சொல்லுவான், பிரேன் அதை ஜோய்ஸ்ல விடுவான். அதைத்தான் செய்யணும். என்ன? அதே மாதிரி முக்கோணிகள், நாட்பக்கல், இணைகரம் 1, இணைகரம் 2, முக்கோணிகள் 1, முக்கோணிகள் 2, என்ன நம்ம சமாந்திர கூடுகளுக்கு இடையிலான உருவங்கள், அந்த எல்லாம் ஒரு செட்டா சேர்ந்து ஒரு நிறுவல். அதே மாதிரி இன்னொரு நிறுவல் இருக்கு, 2வது நிறுவல் கேள்வி. இவர் வட்டங்கள் தொடர்பாக நிறைய படிச்சீங்களோ? என்னென்ன படிச்ச நீங்க? 30ஆம் பாடமா? 10ஆம் ஆண்டுல 30ஆம் பாடம் நினைக்கிறேன். வட்டத்தின் கோணங்கள்ல 3 தேட்டம் படிச்சோம். ஒன்று விட்ட துண்ட கோணம், சாரி, ஒரே அந்த அரைவட்ட கோணம் செங்கோணம், மைய கோணம் பருதி கோணத்தின் 2 மடங்கு, ஒரே துண்ட கோணம் சமம். அந்த பாடம் படிச்ச நீங்கள் வட்டத்தின் கோணங்கள், அந்த வட்டத்தின் நான்கள் சொல்லி ஒரு பாடம் படிச்ச நீங்கள். இனி 11ஆம் ஆண்டுக்கு வந்து வட்ட நாட்பக்கல் சொல்லி ஒரு பாடம் படிப்போம். அதே மாதிரி ஒன்று விட்ட துண்ட கோணங்கள் இதெல்லாம் படிப்போம். வட்டங்கள் தொடர்பா எல்லாம் சேர்த்து ஒரு நிறுவல் வரும். அதுவும் தான் தொடங்கும். ஒரு படம் ஒன்று தந்திருப்பாங்க. அந்த படத்தை விடைத்தாளில் பிரதி செய்து தரவுகளை குறிக்குக. சிம்பிள். அதை குறிச்சாலே அதுல மார்க்ஸ் வரும். சில பிள்ளைகள் அதை வாசிக்காமலே விட்டுருப்பாங்க அந்த கேள்வியை. அதை எழுதி அந்த படத்தை அப்படியே திரும்ப கீறி போட்டு அவன் சொன்ன தடவை குறிச்சாலே மார்க்ஸ் வருது. அப்பயே நான் விடுவான். கடைசி தொடைகள் 2 வட்ட தொடைகள் படிச்சிருப்பீங்க 10ஆம் ஆண்டுல. இது கடைசி பாடம், 3rd டேர்ம்ல இருக்கு. அப்ப நாங்க கடைசியா வருவோம். சரி, எதனா குழப்பி அடிக்க மாட்டேன். இதெல்லாம் நான் ஒரு ஓர்டரா தான் வருவேன். முதல்ல 10ஆம் ஆண்டுல நீங்க படிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் முதல்ல முடிப்போம். அதுக்கு பிறகு 1ஆம் தவணையில 11ஆம் ஆண்டுல படிச்சதுகள் எல்லாம் முடிப்போம். அந்த அந்த கேப்புக்கு 2ஆம் தவணை முடிஞ்சிருக்கு தானே, அதுகளை பார்க்கல. அப்புறம் 2ஆம் தவணையை முடிப்போம். கடைசியா 3ஆம் தவணையை பினிஷ் பண்ணோம். சரியா? அப்ப கடைசி கேள்வியா தொடைகள் வரும். 3 வட்டம் வரும். 2 வட்டம் தானே நாங்க இதுவரைக்கும் படிச்சிருக்கோம். அப்ப 3 வட்டம் வரும். இதெல்லாம் பாருங்க, ஒரு பேஜ்ல இதுக்கு விட எழுத வலிக்கிட்டா ஒரு ஹாஃப் பேஜ் கூட தாண்டாது. ஏனென்றா இவைகளுக்கு தான் நிறைய செய்க வழி இல்லாத போறோம். இப்போ மடக்கை கேள்வியா இருக்கட்டும், நிறுவல் கேள்வியா இருக்கட்டும், கணக்கு ஸ்டெப்புகள் எழுதுவோம். இவருக்கு ஒரு ஸ்டெப்பும் இல்லை. அந்த வெண்வரி படத்தை பூரணப்படுத்திட்டோம்டா இப்போ 3 வட்டம் இருக்கும். என்ன? 3 வட்டம், இப்படி 3 இங்க ஒரு வட்டம், இங்க ஒரு வட்டம், இங்க ஒரு வட்டம், தந்த தரவுகள் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போடுறது. இவர் 15 8 8 போட்டாச்சு.
அங்கால ஒரு கேள்வி இருக்கும். கேள்விக்கு வந்து 2 வரி அல்லது ஒரு வரியில விடை எழுதுற மாதிரி இருக்கும். பெருசா செய்ய வழியே இருக்கா துறைகளுக்கு. சரியா? சில கேள்விகளுக்கு செய்ய வழி எழுதி விடை எழுதணும், சில கேள்விகளுக்கு நேரடியாக எழுத வேண்டி வரும். ஓகே, அப்ப இதுதான் எங்களோட பேப்பர் மாடல். இது சரியான லேஸ். இப்பவே உங்களுக்கு தெரியும் டிசம்பர் மாதம் பேப்பரை திறந்தா என்னென்ன கேள்வி வரும்னு சொல்லி இப்பவே உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். என்ன கண்ணு முன்னாடி இருக்குது அவ்வளவு கேள்வியும். அப்படியே பயப்படுவான். மற்ற பாடங்கள்ல பார்த்தாலாச்சு பயப்படுற ஒரு நியாயம் இருக்கு. என்ன போட போறாங்களோ தெரியலையே. இதைத்தானே போட போறாங்க கணிதத்துக்கு. இதை விட்டா வேற என்னத்தை போட போறாங்க? இதுதான் வரப்போகுது. அப்ப பாஸ் பேப்பர் படிச்சால் இப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்கி இருக்கணும்? இதெல்லாம் பாஸ் பேப்பரை வச்சு எழுதினது தான். சரியா? பாஸ் பேப்பர்ல திரும்ப 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 ஒரே கிளியை போட்டு போட்டு சரியான லேசாக இருக்கு கணிதம். அப்ப நாங்க பாஸ் பேப்பர் மட்டும் படிச்சா போகும். அதுக்காண்டி 1994 பாஸ் பேப்பர் எல்லாத்தையும் தூக்கி செய்யறது இல்லைன்னு. அதெல்லாம் பழசு. அதெல்லாம் போகட்டும். சரியா? அது வந்து வேல வந்து கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் படிக்கக்குள்ள அந்த மாதிரி முன்னுக்கு இருக்கிற பாஸ் பேப்பர் செய்யறதுல ஒரு யோசனை இருக்கு. இங்க அதெல்லாம் தேவையில்லை. நம்ம 2020 இருந்து 20, 21, 22, 23, 24, 25 வரிசையானது 25 6 வருஷம். 6 வருஷ பாஸ் பேப்பர்ல இதுல எத்தனை கேள்வி இருக்கு? 12. இதுல 12, இது 5, 12 மணி 17. 17 தர 6, 17 தர 6, 2 எழுதினாலும் மிச்சம் 102 கேள்வியை நீங்க என்னோட சேர்த்து செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா இது சரியா. 102 கேள்வியையும் என்னோட சேர்ந்து நீங்கள் செய்யும். எப்படின்னு சொன்னா இப்ப செக்ஷனா தான் முடிக்க போறோம். ஒரு பாஸ் பேப்பரை ஃபுல்லா முடிக்கிற அந்த விளையாட்டு இல்லை. 2020 பாஸ் பேப்பரை தூக்கி போட்டு 2020 ஃபுல்லா செய்யறது அப்படி இல்லை. முதல்ல ஒவ்வொரு பாடமா இருப்போம். உதாரணத்துக்கு முதலாவது நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது சுற்றளவு பரப்பளவு. சுற்றளவு பரப்பளவை ஃபுல்லா முடிப்போம். 2020 இருந்து 26 வரைக்கும் அந்த 6 கேள்வியும் செய்வோம். அதுல என்னென்ன சமன்பாடு வந்திருக்கு, என்னென்ன சின்ன சின்ன தியரி எல்லாம் சொல்லுவேன். தேவையான தியரி எல்லாத்தையும் சொல்லி போட்டு சுற்றளவு பரப்பளவு கேள்வி 6 கேள்வி முடிப்போம். ஆனா நீங்க என்ன செய்யணும்னா, நான் அந்த பேப்பரை நான் உங்களுக்கு முன்கூட்டியே அனுப்பிடுவேன். சரியா? எந்த கேள்வி செய்ய போறேன்றதே முன்னுக்கே சொல்லிடுவேன். உதாரணத்துக்கு இன்றைக்கு நான் சொன்னா 2020ஐயும் 21ஐயும் சுயமா எழுதிட்டு வாங்கணும். சரியா? அப்ப பேப்பர்ல கீறு பற்றும் கிறுக்கு பற்றும் அசிங்கமாயிரம் எல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கக்கூடாது. என்ன பேப்பர் கிழிஞ்சு தொங்கணும். இது ஒன்றும் தமிழ் பாடம் இல்லை. பச்சை கலர்ல எழுதி மஞ்சள் கலர்ல எழுதி ஹைலைட்டர் போட்டு வண்ணத்தி பூச்சி ஸ்டிக்கர் ஒட்டி பேரெல்லாம் எழுதுறது இது தமிழோ சமயமோ இல்லை, கணிதம். எழுதணும், வெட்டணும், கிழிக்கணும், கிழிஞ்சு தொங்கணும். அப்பதான் இவர் சரியா. ஓகே, அப்ப 102 கேள்வியும் நீங்க தான் முன்னுக்கு செய்யணும். அதுக்கு பிறகு நான் சொல்லுவேன், நீங்க திருத்தி மார்க்ஸ் போடணும். சரியா? மார்க்ஸ் போட்டு நீங்க அதை போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும். அதான் உங்களோட வேலை. இப்போ உதாரணத்துக்கு 2020, 21 செய்ய சொன்னா இதுல இப்ப 25 பேர் இருக்கீங்க. எத்தனை பேர் செய்துட்டு வந்த நீங்கள் 2020, 21? எல்லாரும் செய்தனீங்களா? ஆதிக் அகமட் செய்தீங்களா? 2020 அபிஷா செய்தீங்களா? நிதுக்சன் அப்புறம் வவுனியா செய்தீங்களா? 19 இருக்காங்க எல்லாரும். முதலாவது வகுப்பு பண்ணபடியாலோ. தேவா தேவா செய்தீங்களா? சாயந்தன் என்ன மாதிரி முடிஞ்சா? கேனு ஃப்ரம் பட்டி கேனு செய்தாச்சா? ஹபீஸா எல்லாரும் சைலண்ட், கடும் அமைதி. செய்யலன்னு சொன்னா வீட்டுல அடி விடுவோம். வீட்டுல பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்களே இருக்கு அம்மா அப்பா. சரி, ஓகே. முதலாவது வகுப்புன்னு சொன்னா மன்னிக்கலாம். 2020, 21 செய்துட்டு வாங்கன்னு சொன்னா பேப்பரை பிரிண்ட் எடுங்கோ. சரியா? பேனையால பென்சிலால எல்லாம் எழுதுற இல்ல. பேனையால தானே எக்ஸாம்ல எழுத போறீங்க. எக்ஸாம்ல பென்சிலால எழுத போறீங்க. எக்ஸாம்ல எப்படி செய்வீங்களோ அப்படி செய்வோம்.
பேனையால விடை எழுதுங்க. தெரிஞ்சா எழுதுங்க, தெரியாட்டி ஏதாவது அது என்ன எக்ஸாம்ல என்ன எழுதுவீங்களோ அதை எழுதுங்க. நான் அதை பார்க்க போறது இல்லை. உங்களோட இந்த பக்கத்துல இருக்கிற பார்ட்டிசிபென்ட் இவ்வளவு பேரும் பார்க்க போறது இல்லை உங்க பேப்பரை. நீங்க எனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பலாம். குரூப்ல போறோம்னா அது கூட இஷ்டம். குரூப்லயும் போடலாம், தனிப்பட்ட முறையிலையும் அனுப்பலாம். செய்து போட்டு திருத்தி போட்டு மார்க்ஸ் எல்லாம் போடுவோம். நான் சொல்லுவேன் உங்களால் வழிக்கு எத்தனை மார்க்ஸ். நீங்க ரெட் பென்னோட இருக்கணும், அவ்வளவுதான். செய்து போட்டு கிளாஸோட ரெட் பென்னோட கிளாஸ்ல வந்து இருந்தீங்கன்னா ஓகே. ரெட் பென் எடுக்கணும், சரியை போடுங்க. பிள்ளைன்னு சொன்னா பிள்ளையை போட்டுட்டு பிள்ளையானவுடைய பிள்ளை திருத்தத்தை பக்கத்துல எழுதி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு திரும்ப கிளாஸ் முடிய அதுக்கு பிறகு அதை செஞ்சு விளங்கி எடுத்தா ஓகே, அதோட முடிச்சு. இப்படி ஒவ்வொரு கேள்வியா 102 கேள்வி ஒரு கிளாஸ்ல நாங்க 2 அல்லது 3 செய்வோம். அப்ப 50 கிளாஸ்லயே தான் முடிச்சிருவோம் பாஸ் பேப்பர். என்ன 6 வருஷம் பாஸ் பேப்பர் முடிச்சிருவோம், வெறும் 50 கிளாஸ்ல முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் வேணும்னா நாங்க நிறைய மாடல் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குதானே. சாம்பிள் பேப்பர், என்னுடைய மாடல் பேப்பர், வெளியே பெரிய பெரிய ஸ்கூல்ல இருந்து வர மாடல் பேப்பர், அது எல்லாத்தையும் ஆறுதலா செய்யலாம். இதை முடிச்சிட்டாலே எங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும். 6 வருஷம் பாஸ் பேப்பர் முடிச்சிட்டோம், இனி எந்த பேப்பர் இருந்தாலும் கொண்டாட பார்த்துக்கலாம் என்று சொல்லிட்டு வெளுத்து வாங்கலாம் தானே. ஏனே அப்ப இதை முதல்ல முடிக்கணும் இல்ல. சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க, அந்த வகையில சந்தோஷப்படுங்க. நிறைய பேர் திட்ட வரட்டும் திட்டம் இருக்குன்னு சொல்லி போட்டு இருப்பீங்க. இப்பதானே ஏப்ரல், இன்னொரு மே ஜூன் எல்லாம் போட்டும் அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு போட்டா அது அப்படியே போயிட்டே இருக்கும். நாளைக்குன்னு சொன்னாலே அது தோல்விதான். நன்றே செய் அது இன்றே செய் என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கே செஞ்சு முடிச்சிடும், இன்றைய வேலை இன்றைக்கே செஞ்சிடும். சரியா? அப்பதான் வெற்றி கிடைக்கும். பிறகு கடைசி நேரத்துல ஓடுபட்டு திரிகிறது. 10 நாளிலேயே எடுப்பது எப்படி, மாபெரும் இறுதி கருத்தரங்குன்னு சொல்லி எல்லாம் போடுவாங்க. அதுக்கு போய் 10 நாள்ல எல்லாமே எடுக்கல. அது 10 நாள்லயே எடுக்கலாம்னு சொன்னா என்னத்துக்கு 2 வருஷம் படிப்பானோ? 10ஆம் ஆண்டு படிச்சு 11ஆம் ஆண்டு படிச்சு ஓயில் எக்ஸாம் எழுதுவான். சும்மா 10 நாள் எழுதி போட்டு போலாமே. பொருத்தமான நேரத்துல பொருத்தமான வகுப்பு ஒன்று தெரிவு செஞ்சிருக்கீங்கள். ஆகவே என்னோட சேர்ந்து இந்த 102 கேள்வியை முடிக்கும் வரைக்கும் பயணிச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக ஓயில்ல நல்ல ஒரு சிறந்த பெறுவர் கிடைக்கும் என்றதை நான் நம்புறேன். நீங்களும் நம்புவீர்கள் என்ற நம்பிக்கையில அடிப்படையில ஓகே குட். சரி, அப்ப அவ்வளவுதான் விஷயம். இது சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் கேட்க போறீங்கன்னு சொன்னா கேட்கலாம். ஏதாவது டவுட்ஸ் பேப்பர் சம்பந்தமா இருக்கா? இருந்தா நீங்க தாராளமாக கேட்கலாம். அன்மியூட் பண்ணி போட்டு கேட்டுட்டு திரும்பவும் மியூட் பண்ணி கொள்ளலாம். சரியா? நோ, நோ டவுட்ஸ். ஓகே, சரி. ஓகே ஆதி, அப்ப நாங்க பேப்பருக்கு போவோம். என்ன இப்ப 2020 வந்த சுற்றுலா பரப்பளவு கேள்விக்கு போவோம். அதுக்கு முன்னுக்கு இந்த சமன்பாடுகள் என்ன, இப்படி ஒரு பேப்பர் ஒன்று பிடிஎஃப் ஒன்று குரூப்ல போட்டு நான் சரியா நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு வேலை இன்னொன்று செய்வேன். நான் நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு வேலையை சொல்றேன். இப்ப நான் சொன்னேனே, இப்ப பேப்பர் எப்படி செஞ்சு இந்த வகுப்புல இருக்கணும்னு சொல்லி பேப்பர் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், செய்ய முதல் என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன். இன்னொன்று ஒரு பரப்பளவு சுற்றளவு பகுதியை நாம பார்க்க போறோம்னு சொன்னேன் முதலாவதா. அப்ப அதுக்கு எதை மட்டும் படிச்சா காணும் என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு டியூட் உண்டு, நான் ஹேண்ட்மேட் டியூட் உண்டு உங்களுக்கு தருவேன். சரியா? அதை நீங்க என்ன செய்யணும்னா பிரிண்ட் எடுத்து நீங்க படிக்கிற இடத்துல ஒட்டுங்க. சரியா? நீங்க படிக்கிற டெய்லி படிக்கிற இடம் பாவிக்கிற இடத்துல ஒட்டுங்க. ஒட்டுறண்டா என்ன அப்படி பெயிண்ட் அடிக்கிற மாதிரி கம்மெல்லாம் அள்ளி பூட்டி பச பூசி அப்படி ஒட்டுறல்ல, ஒட்டி போட்டு அப்புறம் அம்மா பாட அடி வாங்குறல்ல. என்ன சிவத்தை ஊத்தி ஆக்கி போடுறாங்க. சும்மா ஒரு சின்ன டேப் ஒன்று அடிச்சு போட்டு இதை ஒட்டி விடுங்க நீங்க படிக்கிற இடத்துல. ஏன்னா அப்ப நீங்க டெய்லி சும்மா டீ குடிக்கக்குள்ள அதை பார்த்தாலும் பார்க்க பார்க்க என்ன செய்யும், சில சாப்பாடுகளை பார்த்தா ஞாபகம் வராது, பார்க்க பார்க்கத்தான் ஞாபகம் வரும். என்ன அப்ப அந்த மாதிரி இப்ப இதுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா சுற்றளவு பரப்பளவு கேள்விகளுக்கு இந்த சமன்பாடுகள் ஞாபகம் இருந்தா போதும். இவ்வளவுதான். சரியா? அது எல்லாமே நான் எழுதி தந்திருக்கேன் உங்களுக்கு. அப்ப இதை நீங்கள் கட்டாயம் பிரிண்ட் எடுத்து நீங்க படிக்கிற இடத்துல ஒட்டுங்க.
அதையும் போட்டோடு தான் அனுப்பிச்சுட்டு வரணும். சரியா? ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு. சரி, இப்ப பாருங்க, சதுரம் சின்ன பிள்ளைகளுக்கே தெரியும் என்ன. 5ஆம் ஆண்டு கொலசீப்புல படிச்சது சதுரத்தில பரப்பளவு நீளம் தர அகலம். அப்ப 5 தர 5 25 உதாரணமும் போட்டிருக்கேன். கொஞ்சம் குயிக்கா பார்ப்போம். இதெல்லாம் கொஞ்சம் சின்ன இல்ல விஷயங்கள். இல்ல என்ன என்ன இல்ல, யாருக்கு இல்ல? மாறி காய்ச்சிட்டாங்க அவ்வளோ இருக்கு. ஓகே, சரி, இங்க பாருங்க. அடுத்தது பாருங்க, செவ்வகம். செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் தர அகலம். ஆனா சதுரம்னு சொன்னா எல்லா பக்கமும் சமமா இருக்கும். அப்போ ஒரு பக்கம் தந்தாலே போதும், 5 தந்தாலே போதும். மற்றது மஞ்சாதான் இருக்கும், 5 25. செவ்வகம்னு சொன்னா நீளமும் அகலமும் வித்தியாசமா இருக்கும். இந்த உதாரணத்தை பாருங்க. நீளம் 7, அகலம் 5, 7 5 35 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவு. அடுத்த முக்கோணத்தில பரப்பளவு தெரியும் தானே, அரை தர அடி. அடி என்ன அடி பாருங்க, அடியில இருக்கு 10. செங்குத்தீரம்னா அந்த அடியில வர செங்குத்தீரம். அது பாருங்க எவ்வளவுன்னு போட்டிருக்கு, 6 போட்டிருக்கு. செங்குத்து அடையாளம் குறிச்சிருக்கு பாருங்க. செங்குத்து அடையாளம் இந்த 6க்கு பக்கத்துல, அதான் செங்குத்து உயரம் பண்ணுவாங்க. அப்ப அரை தர அடி வந்து 10, செங்குத்தீரம் 6. பெருக்கி பார்த்தா 30. 2ஆல 10 வெட்டலாம் தானே, 6ஐயும் வெட்டலாம், உங்களோட இஷ்டம். இப்ப பாருங்க, இணையத்துல பரப்பளவு சாம்பாடு ஈஸியா பாடமாக்கலாம். முக்கோணத்துல பரப்பளவுக்கு அரை தர அடி தர செங்குத்தீரம். அதுல இந்த அறையை மறைச்சா அடிதர செங்குத்தீரம் தானே, அதுதான் இணையரம். அப்ப இந்த இணையரத்தை பாருங்க, அந்த தரப்பட்ட படம். அடியில என்ன இருக்கு, 10 இருக்கு. அப்ப அடி 10. அந்த அடியில இருக்கிற செங்குத்தீரம் எவ்வளவு, 6. அப்ப அடிதர செங்குத்தீரம் 10 தர 6 60 சென்டிமீட்டர் வர்க்கம். வரப்பளவண்டா சென்டிமீட்டர் வர்க்கம், கனவளவண்டா சென்டிமீட்டர் கனம். குறுக்கி விளையாடக்கூடாது, ஒரு அழிக்க கஷ்டம் எனக்கு. சரியா? சின்ன பிள்ளைகள் இல்ல தானே, யார் அது கிறுக்கினது போட்ல? ஓகே, அடுத்தது பாருங்க, சரிவகம். என்ன, சரிவகத்துல பரப்பளவு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு என்ன. இணைகரம் என்று சொன்னா எல்லா பக்கமும் எதிரெதிர் பக்கம் எல்லாம் சமாந்திரமா இருக்கும். ஆனா சரிவகத்துல ஒரு சோடி எதிர்பக்கங்கள் தான் சமாந்திரமா இருக்கும். பாருங்க, இதுல ஒரு சோடிக்கு தான் பாருங்க அந்த அம்புக்குறி போட்டிருக்கு. மற்ற சோடிக்கு போடலே, ஒரு சோடி தான் சமாந்திரமா இருக்கும் சரிவகத்துல. அப்ப அந்த சோடி சமாந்திர பக்கங்களை கூட்டும். சரி, அரை தர சமாந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்துயரம் வித்தியாசம், இந்த சாம்பாடு. ஓகேவா? சரிவகம் தான் இந்த முறை வந்திருக்கு. அடுத்தது வட்டம். வட்டம் தெரியும் தானே, பையார் வர்க்கம். வட்டத்தில பரப்பளவு பையார் வர்க்கம். அடுத்தது இவ்வளவு நாங்கள் 9ஆம் ஆண்டு வரைக்கும் படிச்சது. 10ஆம் ஆண்டுல படிச்சது இந்த ஆரைச்சிறை. ஆரைச்சிறையிட பரப்பளவு 360 மேல் தீட்டா. அரை வட்டம் என்று சொன்னா அரை தர பையார் வர்க்கம். கால் வட்டம்னா கால் தர பையார் வர்க்கம். அல்லது ஒரு குறிப்பிட்ட கோணம் தந்தா 360 மேல் அந்த கோணம். 45ன்னா 45. என்ன, 360 மேல் 45. இந்த பாருங்க, பிரதியிட்டு வெட்டுப்பட்டிருக்கு. 360 மேல் டீட்டா தானே, டீட்டா காண்டி 45, பைக்காண்டி 22 ஆர் வர்க்கம்ண்டா 6 தர 6, 6 தர 6, 7 தர 7. சரியா? ஓகே, இதுல ஏதாவது டவுட்னா கேட்கலாம். இதெல்லாம் பேசிக் என்ன. இதை நாங்க திரும்ப வரும் இந்த ஆராய்ச்சிறையெல்லாம் அடிக்கடி கேள்வியில பார்க்க போறோம். ஆராய்ச்சிறை தானே 2020 21 22 ஆராய்ச்சிறை இல்லாத கேள்வியே இல்லை. 6 வருஷத்துலயும் ஆராய்ச்சிறை இருக்கு. சரியா? 6 வருஷத்திலேயும் ஆராய்ச்சிறை இருக்குமானே மகளே, பாப்பீங்க. அப்ப இந்த சமன்பாடை பாடமாக்கி யாருமே உங்களுக்கும் இருக்குதானே, 2026 இருக்கு. இப்போவே சொல்லிட்டேன், இந்த சமன்பாடை பாடமாக்கி வச்சு கொள்ளுங்க. அது மாதிரி வட்டத்தில சுற்றளவுக்கு 2πr. வில்லின் நீளம். சரியா? வில்லின் நீளம் அது வந்து பரப்பளவு, ஆராய்ச்சியோட பரப்பளவு. தீட்டாவுங்கள் 360 தர பை ஆர் வர்க்கம். முழு வட்டத்துக்கு பை ஆர் வர்க்கம்னு சொன்னால் அதுல ஒரு சின்ன துண்டுன்னு சொன்னா முன்னுக்கு டீட்டாவும் 360 வருது. அதே மாதிரி முழு வில்லுக்கு 2πr சொன்னா, சரி, அதுல ஒரு சின்ன துண்டு வில்லுக்கு என்ன, டீட்டாவும் 360 தர 2πr. இதையும் பாடமாகும்.
இந்த ரெண்டும் மெயின். வில்லின் நீளமும் மெயின், ஆராய்ச்சி இடப்பரப்பளவும் மெயின். ஒவ்வொரு வருஷம் வரும். பார்ப்பீங்க நீங்க அந்த சுற்றுலா பரப்பளவுகள் சேதனைபுரம் பார்ப்பீங்களா? ஓகே. அப்ப நீங்கள் இந்த பேப்பரை மறக்காம இந்த பேப்பரை பிரிண்ட் எடுத்து ஒட்டி கொள்ளுங்க, படிக்கிற இடத்துல பார்வைக்கு வைங்க.